Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ரொம்ப ஒரு ஆரோக்கியமான சொரக்காயை வச்சு நல்ல முறுமுறுன்னு அடையும் அது தொட்டு சாப்பிடுற மாதிரியான ஒரு கொத்தமல்லி சட்னியும் எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். சொரக்காயே பிடிக்காது அப்படிங்கிற சின்ன பசங்களுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படினா பசங்களும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். Gomathi's kitchen சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து அடை செய்கிறதுக்கு நம்ம அரிசி பருப்பு எல்லாமே ஊற வச்சு மாவு அரைக்கணும். அதுக்கு தேவையான சாமான்கள் பார்த்திங்கன்னா அரை கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். பச்சரிசி நீங்கள் சாப்பாட்டு பச்சரிசி மாவு பச்சரிசி எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போ அரை கப்பு பச்சரிசிக்கு அரை கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதில் 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு உருட்டு உளுத்தம் பருப்பு, 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு. இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்து 2 தடவை களைஞ்சி தண்ணியை ஊற்றிட்டு ஒரு குறைஞ்சது 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே அரிசி பருப்பு எல்லாத்தையுமே ஒரு 2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இதிலேருந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இந்த அடமாவு வந்து நீங்கள் கிரைண்டரில் மிக்சியில் எதில் வேணால் அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கிறனால மிக்சியில் அரைச்சிக்கிறேன். இப்போ இதிலையே இந்த அடைக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/4 கப்பு போல் தண்ணி ஊற்றி நல்லா குறைன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப வந்து நைஸாக அரைக்க வேண்டாம். நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. கொஞ்சம் குறப்பாக இருந்தால் தான் அடை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஊற்றுறப்ப உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அடை மாவு கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக மட்டும் ஆக்கிடாதீங்க, ஏன்னா நம்ம சொரக்காய் போட்டதுக்கப்புறம் இன்னும் நீத்து போயிடும். இப்போ பாத்திரத்தை வந்து சுத்தமாக வந்து வழித்து எடுத்துடுங்க, ஏன்னா அதில் தண்ணி ஊற்றி நம்ம வந்து அலம்பி ஊற்றக்கூடாது. அப்போ இன்னும் தண்ணியாக போயிடும் நமக்கு. இப்போ இந்த மாவை வந்து குறைஞ்சது ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம். புளிக்க வச்சு அடை ஊற்றலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் உடனேவும் அடை ஊற்றலாம். பட் இந்த அடை கொஞ்சம் புளிக்க வச்சு அடை ஊற்றினா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து காலையில் அரைச்சி வச்சுருக்கிறேன், சாயங்காலம் அடை ஊற்ற போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாயங்காலம் போல் நல்லா மாவு ஓரளவு ஃபெர்மெண்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரத்துலேயே மாவு நல்லா இந்த அளவுக்கு புளிச்சு வந்திருக்கு. மாவு வந்து கொஞ்சம் ஃபெர்மெண்ட் ஆகி சாப்பிட்றப்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் இப்படி செஞ்சுருக்கிறேன். உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னா நீங்கள் உடனே கூட அடையோ ஊற்றி சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். மாவு கன்சிஸ்டன்சி கட்டாயம் இந்த அளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம சொரக்காயெல்லாம் வதக்கி நம்ம சேர்க்க போகிறோம். அதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சொரக்காய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். நல்லா இந்த அளவுக்கு சைஸில் கட் பண்ணது 4 பீஸ் எடுத்துருக்கிறேன். அதில் உள்ளே இருக்கிற கொட்டைப்பகுதியை மட்டும் எடுத்துட்டு தோல் சீவி வச்சுருக்கிறேன். அதை வந்து நம்ம கேரட் துருவுறது இருக்கு இல்லையா, சன்னமாக இருக்கிற அந்த ஓட்டையாக இருக்கிறத பார்த்துக்கோங்க. அதில் வந்து நம்ம துருவிக்கலாம். ரொம்ப பெருசாக இருக்கிறதுல துருவ வேண்டாம். இப்போ துருவினதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் நல்லா அழுத்தமாக குவிச்சு அள்ளின மாதிரி 1 கப் அளவுக்கு இருக்குது. இந்த அளவுக்கு போட்டோம் அப்படின்னா தான் அந்த அடை வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கம்மியாக போட்டால் சாதாரண அடை சாப்பிட்ற மாதிரியே உங்களுக்கு இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வதக்கி சேர்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உடச்ச உளுத்தம் பருப்பு போட்டுட்டு இப்போ இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு 25 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதோட அளவு 1/2 கப் அளவுக்கு இருக்கும். இப்போ இதுக்கு வந்து சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். கிடைக்கலனா மட்டும் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 3 பல்லு பூண்டையும் நான் துருவி வச்சுருக்கிறேன். அதோட அளவு 1/2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இதையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பூண்டு கொஞ்சமாக வதங்கினா போதும், ரொம்ப செவக்க வதக்க வேண்டாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஏற்கனவே துருவி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா சொரக்காய், அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் வதக்கிக்க போகிறோம். இது வதங்கிட்டு இருக்கப்பே நம்ம மசாலா சாமான்கள்லாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வந்து சோம்பு சேர்த்துருக்குறேன். சோம்பு வந்து ரொம்ப நைஸாக பொடிக்க வேண்டாம், கொஞ்சம் குறைன்னு அரைச்சி போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிடுங்க. இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம அடைக்கு வந்து மாவு அரைக்கிறப்பே உப்பு போட்டிருக்கிறோம், அதனால் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணினதுக்கப்புறமா இப்போ நம்ம போட போகிற சாமான்கள்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகள், ஒரு சின்ன கட்டு கொத்தமல்லி வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். பெருங்காய பொடியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். 1/4 டீஸ்பூனில் பாதி அளவு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இந்த இதை வந்து நீங்கள் ஆற வச்சும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா சூடாகவே கூட அடமாவில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது கலர்றப்பே உங்களுக்கு தெரியும், மாவு வந்து கொஞ்சம் நீத்து போன மாதிரி ஆயிரும். அதனால தான் நான் அரைக்கிறப்பே உங்களை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்க சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அடை மாவு கன்சிஸ்டன்சி சரியாக வந்துருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் தான் அடை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக போயிடுச்சு அப்படின்னா சாஃப்டாக போயிடும். இப்போ அதை அடை ஊற்றிக்கலாம். இப்போ அடை ஊற்றுறதுக்கு கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விரவி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அடை ஊற்றினோம் அப்படின்னா உங்களுக்கு வாக்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ தேவையான அளவு மாவை வந்து தோசைக்கல்லில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்களால் கரண்டியால் இந்த மாதிரி விரவி விட முடியாது. அதனால் கையை வந்து கொஞ்சமாக தண்ணியை தொட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த சைஸில் அடை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி விரவி விட்டுருங்க. இப்போ இதில் வந்து நடுவில் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். அப்போ வந்து எண்ணெய் ஊற்றி வேகிறப்ப உங்களுக்கு ஒரே மாதிரி அடை வெந்து வந்துடும். இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிதமான தீயிலே தான் இந்த நம்ம அடையை வந்து வேக வைக்க போகிறோம். இது வந்து ரொம்ப அதிக தீயில வச்சிங்க அப்படின்னா அடை வந்து உங்களுக்கு ஒழுங்காக வெந்து வராது. இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு சைடு நல்லா செவந்து நல்லா மொறுமொறுப்பாயிடுச்சு. அதே மாதிரி அடுத்த சைடு நல்லா செவக்க விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சொரக்காய் அடை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு சட்னியும் நம்ம அரைக்க போகிறோம், அதையும் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி அடைய பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு சூப்பராக இருக்கு பாருங்கள். இப்போ இந்த சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு பாதி மூடி தேங்காய் துருவி இருக்கிறேன், அதாவது 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து கொத்தமல்லி இலைகள் வந்து ஒரு 1/2 கப்புக்கு நல்லா டைட்டாக பேக் பண்ண மாதிரி எடுத்து சேர்த்துக்கோங்க. அடுத்தது காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன், நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பல்லு பூண்டை வந்து பொடுசாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். அடுத்தது தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் வந்து இதில் புளி சேர்க்க சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். இதோட புளி அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவில் பாதி அளவு புளி மட்டும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப வந்து தண்ணியாக வந்து சட்னி செய்ய வேண்டாம், கொஞ்சம் கெட்டியாக செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தாளித்து கொட்டிக்கோங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்தோம்னாலும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த அடையையும் சட்னியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.